ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது ஒரு நாற்காலியில் அமர்ந்து நலம் தரும் நாற்காலி யோகாவாக பார்த்துட்டு வரோம். இது எல்லா வயதினருக்கும் ஏற்ற வகையில் அமைந்துள்ளது. ஸோ இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது, நம்ம உடலில் வயிற்று உள்ளுறுப்புகள், சிறுகுடல், பெருங்குடல், அதில் எந்த ஒரு கழிவு தங்கக்கூடாது. நம்ம சாப்பிட்ட சாப்பாடு சத்தாக அசத்தாக கரெக்டாக வெளியே போயிடணும். ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கணும். அதுமாதிரி வயிற்றில் கட்டிகள் அந்த மாதிரி இது வரக்கூடாது. இப்போ நிறைய இடத்துல ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி கருப்பையில் கட்டி, சிறுகுடல் பெருங்குடலில் கழிவுகள் கட்டிகளாக மாறி அது கேன்சராக மாறுகின்றது. அந்த மாதிரி வருமுன் காப்போம். அப்படி எதுவுமே வரக்கூடாது. நமக்கு நல்லா சிறப்பாக இருக்கணும். அந்த ஜீரண மண்டலத்தினுடைய இயக்கம் சீராக இருக்கணும். அதற்குரிய முத்திரைகள், அதற்குரிய நாற்காலியில் அமர்ந்தே செய்யக்கூடிய எளிமையான யோக பயிற்சிகள். இது இன்றைய காலகட்டத்தில் பள்ளி மாணவ மாணவிகள் எல்லோருக்குமே உகந்த ஒரு பயிற்சி. நமக்கு பல மணி நேரம் டைம் இல்லை அப்படிங்கிறவங்க இந்த பயிற்சியை அழகாக எடுத்துக்கோங்க. நிச்சயமாக ஜீரண மண்டலம் மிகச்சிறப்பாக இயங்கும். அல்சர் போன்ற பிரச்சனைகள் வராது, வயிற்று புண்கள் வராது. இதோடு சேர்த்து நம்ம வாழ்க்கை முறையும் கரெக்டாக வச்சுக்கணும். பசிக்கும் பொழுது பசியறிந்து சாப்பிடுதல், சாத்தியமான உணவு எடுத்துக்கொள்ளுதல், பழ வகைகள், கீரை வகைகள் உணவில் அதிகமாக எடுத்துக்கணும். ஸோ இதை எடுத்துக்கொண்டு இந்த பயிற்சியை பண்ணிகிட்டே வந்துட்டோம்னா நிச்சயமாக நமக்கு முழுமையான ஆரோக்கியம் கிடைக்கும். அடுத்து நம்ம பண்ணக்கூடியது, நமது எண்ணத்திற்கும் ஜீரண மண்டலத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. இப்போ ஒரு மனக்கவலை ஏற்படும் பொழுது பார்த்திங்கன்னா லங்ஸு நன்றாக இயங்காது, சிறுகுடல் பெருங்குடலுக்கு சக்தி ஓட்டம் குறைந்துடும். அப்போ நாம் நினைக்கிறோம், எனக்கு பசி இல்லை சார், ஜீரண மண்டலம் சரியாக இயங்கலை, வயிறு உப்பீசமாக இருக்கணும். இதுக்கு அடிப்படை காரணம் மனதில் எழுகின்ற கவலை, கோபம், டென்ஷன். அப்போ அதெல்லாம் நீங்கணும் அப்படின்னா இந்த யோக பயிற்சிகள் தான் நமது பண்புகளை மாற்றுகின்றது. இப்போ நீங்கள் உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய பசங்களே பாருங்கள், காலையில் எழும் பொழுதே மாணவர்கள் பொதுவாக அவங்களுக்குரிய நிறைய ஹோம்ஒர்க் அந்த மாதிரி பிரச்சனைகள், அந்த டென்ஷனோடு அவங்க இருக்கும் பொழுது அவங்கள அறியாமல் அவங்களுக்கு ஒரு மன அழுத்தம் வருகின்றது. நிறைய படிக்கக்கூடிய நிலை, சில மாணவர்களுக்கு மெமரி பவர் கம்மியாக இருக்கலாம். அப்போ அதுவே நமக்கு மெமரி பவர் அதிகமாக இல்லைன்னா அப்படி ஒரு அழுத்தம் இருக்கும். இதன் காரணமாக அவர்களுக்கு ஜீரண மண்டலம் பாதிக்கப்படுது. அப்போ மாணவ மாணவிகள் இந்த முத்திரைகளை நல்லா பயிற்சி பண்ணிட்டாங்கன்னா முதல்ல அவங்களுக்கு தன்னம்பிக்கை கிடைக்கும், அவங்களுக்கு கவலைகள் இல்லாத ஒரு நிலை கிடைக்கும், என்னால் எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஆற்றல் கிடைக்கும். அது அவங்களுக்கு வந்தாலே ஜீரண மண்டலம் நன்றாக இயங்க ஆரம்பிச்சிடும். அப்போ மனதில் எழுகின்ற எண்ணங்களுக்கும் உடல் உள்ளுறுப்புகளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. ஸோ இன்றைக்கு பயில்கின்ற இந்த பயிற்சிகளை அழகாக காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும், சுறுசுறுப்பாக இருக்கலாம், உடம்பில் சத்து அசத்து சரியாக பிரிந்துவிடும், குடல்களில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கட்டிகளோ அந்த மாதிரி ஒரு நிலை வராமல் வாழலாம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதல்ல நாற்காலில் நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. இது முதல் பயிற்சி. கண்ணை மூடிக்கோங்க. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு நிமிடம். இப்போ இந்த மூச்சில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். மூச்சு உள்ள வருது, மூச்சு வெளியே வருது, அதை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்க ஒரு நிமிடம். இப்போ ஆழ்ந்த மூச்சு உள்ள எடுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும், மூச்சு வெளியே விடும்போது அடிவேறு உள்ளே போய்கிடணும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம முதல் முத்திரையாக மாதங்கி முத்திரை பார்க்க போகிறோம். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. எல்லா கை சேர்த்துக்கோங்க. நடுவிரல் ரெண்டு நேராக வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சு உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சு வெளியிடுங்க ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சுத்தப்படுத்தும் முத்திரை. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. மோதிர விரலில் பெருவிரல்னால ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங்.
சிறுகுடல் பெருங்குடலில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் வெளியேறுவதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கும். அடுத்த முத்திரை அபான முத்திரை. நடுவிரல் மோதிர விரல் அதனோட மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்த முத்திரை வாயு முத்திரை. ஆள்காட்டி விரல் மடிச்சுக்கோங்க. நடுமையத்தில் கட்டை விரல். ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ நாற்காலியில் உட்காந்துட்டே ஒரு சின்ன ஒரு யோக பயிற்சி பண்ண போகிறோம். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. 2 காலையும் மெதுவாக அந்த மாதிரி நீட்டிக்கோங்க. கை மேலே உயர்த்திக்கோங்க. மெதுவாக கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை 2 கால் இந்த மாதிரி நீட்டிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ சேரில் கொஞ்சம் முன்னாடி உட்காந்துக்கோங்க. கை பின்னாடி கட்டிக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. நார்மல் பிரீத்திங். இன்னொரு தடவை 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இந்த மாதிரி ஒரு 3 முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சின்ன தியான பயிற்சி. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. கை இந்த மாதிரி சின்முத்திரை. கண்ணை முடிக்கோங்க. தலை முதல் கால் வரை நம்முடைய தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு எடுத்து பண்ணிட்டோம். மனசுனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்க. இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. இப்போ கண்களை மூடி அந்த மூச்சோட்டத்தை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்க. மூச்சோடு சேர்ந்து உங்கள் உணர்வு அப்படியே மேலே போட்டு மூச்சோடு சேர்ந்து வெளியே வரட்டும். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்றைக்கு பார்த்த அந்த முத்திரைகள் எல்லா வயதினருக்குமே ஏற்ற ஒரு அற்புதமான முத்திரைகள். ஸோ இந்த முத்திரையில் நீங்கள் அழகாக காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் மூச்சில் கவனம் செலுத்துங்கள். எப்பப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ ஃபுல்லாக நல்லா ஆழ்ந்த மூச்சு. அந்த மூச்சு உள்ளே எடுக்கும் போது வயிறு வெளியே வரணும். மூச்சு வெளியே விடும் போது வயிறு உள்ளே போய்க்கிடணும். இந்த மாதிரி ஒரு 5 முறை 10 முறை அப்படி செய்யும் பொழுது உடல் முழுக்க பிராண ஆற்றல் நமக்கு நன்றாக பாயும். அதே மாதிரி வயிறு உப்பிசம் அதிகமாக இருக்கிறவங்க, வயிற்று பசியின்மை அந்த மாதிரி உள்ளவங்க இந்த மாதங்கி முத்திரை இதை 3 முறை பண்ணிக்கோங்க. காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம். அதே மாதிரி சிலருடைய உடலில் அபான காற்று கரெக்டாக வெளியே போகாமல் இருக்கும். அவர்களுக்கும் பசியின்மை இருக்கும். அவங்களும் இந்த அபான முத்திரை. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். அதே மாதிரி தசவாய்க்களை நன்றாக இயங்க செய்யக்கூடிய வாயு முத்திரை. இதை 3 வேளை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். சில நபர்களுக்கு இதய துடிப்பு ஸ்பீடாக இருக்கும். அதனுடைய இயக்கம் கரெக்டாக இல்லாமல் இருக்கும். அந்த இடத்துல ஒரு அழுத்தம் இருக்க மாதிரி இருக்கும். அவங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சூன்ய முத்திரை. நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். இந்த முத்திரைகளோடு அசனம் ஆசனம்
ஆசனம் நாம் செய்யக்கூடிய யோக பயிற்சிகள். ஆசனம்ங்கிறது உணவு. அந்த உணவில் நம்ம கரெக்டாக ஒரு கண்ட்ரோல் வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு முழுமையான ரிசல்ட் கிடைக்கும். நாம் செய்யக்கூடிய பயிற்சிகளுடைய முழுமையான நமக்கு பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா நாம் எடுக்கக்கூடிய உணவு, அந்த உணவு காலையில் 8லேருந்து 8:30, மதியம் 12 to 1:30, மாலை இரவு உணவு 6லேருந்து 7 மணிக்குள்ளேயே சாப்பிட்றணும், மேக்ஸிமம் 7:30. ஸோ அந்த நேரத்துக்குள்ளே அரை வயிறு சாப்பாடு, கால் வயிறு வாட்டர், கால் வயிறு காற்று செல்வதற்கு இடம் இருக்கட்டும். அந்த மாதிரி வாழ்க்கையை அமைத்து கொண்டு இன்றைக்கு பார்த்த பயிற்சிகள் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. அப்பப்போ நேரம் கிடைக்கும் பொழுதுனா நல்லா டீப் இன்ஹேல், டீப் எக்ஸேல். நமக்குள் இருக்கக்கூடிய அழிக்க முடியாத சொத்து பிராணன். அந்த பிராணனை மனசில் நினைக்க 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 நமக்கு உற்சாகமும் ஆனந்தமும் இளமையும் சுறுசுறுப்பும் கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.